The Lord. Hallelujah. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் பிதாவே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மிடத்தில் வருகிறோம். இந்த நல்ல காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கிருபையாய் எங்களை நேசித்து எங்களை போஷித்து ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் எங்களை நேர்த்தியாய் நடத்தி வந்தீரே, எமக்கு நன்றி அப்பா. கிருபையுள்ள உங்கள் நாமத்தை, இரக்கமுள்ள உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். சகல வல்லமையும் அதிகாரமும் உடையவரே, எமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே நித்தியமானவரும் அழிவில்லாதவரும் காணக்கூடாத யாவற்றுக்கும் ராஜாவுமாயிருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவரே, எமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ செய்த நன்மைகளை எல்லாம் சிந்தித்து உம்மை கனப்படுத்துகிறோம். நீதாமே எங்களை வழி நடத்துவீராக. அன்பின் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர், இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர், காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர், காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர், தம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர், என் பேச்சையும் பெருமூச்சையும் செவிசாய்த்து கேட்பவர், என் பேச்சையும் பெருமூச்சையும் செவிசாய்த்து கேட்பவர், புரண்டு வரும் பெருவெள்ளத்துக்கும் புகலிடமானவர், புரண்டு வரும் பெருவெள்ளத்துக்கும் புகலிடமானவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், என்றும் செய்பவர், என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தாவே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உம்மையே உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காக யாவையும் செய்கிற ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம்.
உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய நல்ல நாமத்தை போற்றுகிறோம். கர்த்தாவே நீர் நல்லவர், கர்த்தாவே நீர் வல்லவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எபினேசரே எல் எலியோ என்றுமே உயர்ந்தவரே, எபினேசரே எல் எலியோ என்றுமே உயர்ந்தவரே, எல் ஷடாய் வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி என்னை காண்பவரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் இயேசையா. கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனை அழிவிலிருந்து மீட்டவரே, நீர் எங்கள் மீட்பராய் இராமல் போயிருந்தால், நீர் எங்களை அழிவிலிருந்து மீட்காமல் போயிருந்தால் நாங்கள் மௌனத்தில் இறங்கி போயிருப்போம் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களை மீட்டி
உம்முடைய வல்ல நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த நாமத்தை போற்றுகிற கர்த்தாவே, நீதாமே எங்களோடு கூட பேசுகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை தியானத்துக்காக எல்லாரும் என்னோடு சேர்ந்து சங்கீதம் 147 சங்கீதத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 147 சங்கீதம் 1-6 வசனங்களை நான் படிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலனுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தாழ்த்துகிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, சங்கீதம் 147 சங்கீதம் எல்லாரும் மிகவும் கவனமாய் படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான சங்கீதம். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறாராம், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறாராம். சாந்த குணம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சாந்த குணம் என்றால் என்ன? சாந்த குணம் என்கிறது ஏமாளித்தனம் கிடையாது, கோழைத்தனம் கிடையாது, பேச தெரியாதவன் அல்ல, அல்லது மறு உத்தரவு கொடுக்க தெரியாதவர்கள் அல்ல. ஆனால் எல்லாம் தெரிந்தும் நெருக்கடியான சூழ்நிலைகளில் எதுவும் தெரியாதவர்களைப் போல, ஒன்றும் அறியாதவர்களைப் போல தேவன் இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார் என்ற அந்த நிச்சயத்தோடு அமைதியாக இருக்கின்ற அந்த ஒரு நிலைமைக்கு பேர் தான் சாந்த குணம். அநேக நேரங்களில் எரிச்சலும் கோபமும் தேவையில்லாத பேச்சும் வம்பும் வீம்பும் வைராக்கியமும் கிறிஸ்தவர்களுக்குள்ள வருது. ஆனால் கர்த்தர் சொல்கின்றார், சாந்த குணமுள்ளவர்களை தான் நான் உயர்த்துகிறேன், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறேன். நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா அல்லது துன்மார்க்கராக இருக்கிறீர்களா? சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். துன்மார்க்கராக இருந்தால் நீங்கள் தரை மட்டும் தாழ்ந்து போவீர்கள். உங்களுடைய துன்மார்க்கம், உங்களுடைய போக்கு உங்களையே விழுங்கிவிடும் என்கிறதை மறக்காதீங்க. இதற்கு உதாரணமாய், சாந்த குணத்துக்கு உதாரணமாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நகரம் எருசலேம். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். எருசலேம் என்று சொன்னால் கர்த்தருடைய மக்கள், கர்த்தருடைய நகரம், கர்த்தருடைய மக்கள் வாழ்கின்ற கர்த்தருடைய நகரம். தேவாலயம் இருந்த ஒரு அற்புதமான இடம், இஸ்ரவேலின் தலைநகரம். இந்த எருசலேம் இடிக்கப்பட்டு போனது. எருசலேமில் இருந்த இஸ்ரவேலர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்காக சாந்தத்தோடு பொறுமையோடு இருந்தார்கள். நாம் இஸ்ரவேலின் சரித்திரத்தை சற்று சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், அது தேசமாய் உருவான அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்குமே அங்கே யுத்தம்தான். அந்த நாளிலிருந்து இத்தனை 1000 வருஷமாகியும் இஸ்ரேலுக்கு விரோதமாக அநேகர் எழும்புகிறதை நான் பார்க்கிறோம். கர்த்தர் எருசலேமை சொல்லுகின்றார், எருசலேமே, இஸ்ரேல் மக்களே, உங்களுக்கு விரோதமாய் விரோதிகள் எழும்பி, போராளிகள் எழும்பி, சதிகாரர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் எழும்பி விபரீதங்களை செய்யும் பொழுது நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாயிருங்கள். எருசலேமே, நீ சாந்த குணமுள்ளவனாயிரு. தேவ பிள்ளையே, நீ சாந்த குணமுள்ளவனாயிரு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சாந்த குணம்தான்
உயர்வுக்கு நேராய் நம்மை வழி நடத்துகிறது. சாந்த குணம் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறதற்கு மிக சிறந்த தகுதியாயிருக்கிறது. சாந்த குணம் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறதற்கு மிக சிறந்த தேவையாயிருக்கிறது. எருசலேம் சாந்த குணமாயிரு, எருசலேமே சாந்த குணம் உள்ளவனாயிரு. கர்த்தருடைய பிள்ளையே இஸ்ரவேலே சாந்த குணம் உள்ளவனாயிரு. நீ துன்மார்க்கமாயிருக்காதே, சாந்த குணம் உள்ளவனாயிரு. அப்படி சாந்த குணம் உள்ளவனாயிருந்தால் உன்னை கர்த்தர் கட்டுகிறார், இடிந்தவைகளை கர்த்தர் கட்டுகிறார். அப்படி என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் பிசாசானவன் எதையெல்லாம் இடித்து போட்டிருக்கிறான் சிந்திச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையே பிசாசு இடித்து போட்டிருக்கானா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் இடித்து போட்டிருக்கானா? உங்கள் ஆசீர்வாதத்தை பிசாசு இடித்து போட்டிருக்கானா? சத்துருக்கள் உங்களை இடித்து தள்ளி இருக்கிறார்களா? கோபுரமாக இருந்த நீங்கள் இன்றைக்கு தரைமட்டமாய் போய் கிடக்கிறீர்களா? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் நீங்கள் முன்பு இருந்தது போல மீண்டும் உங்களை நிலைநிறுத்துவார். நம்ம ஒரு நாள் சொல்கிறோம், ஒரு நாள் நான் ஓஹோன்னு இருந்தேன், இன்னைக்கு தான் அப்படி ஆயிட்டேன் அப்படின்னு. கர்த்தர் கட்டுவார், கர்த்தர் கட்டி எழுப்புவார். எருசலேமை நீ சாந்த குணமுள்ளவனாயிரு. பாடுகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்போது, மனிதர்கள் விரோதமாக எழும்பும் பொழுது சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க பழகுங்க. வாய்பலத்தை காட்டாதீங்க, உங்களுடைய கைபலத்தை காட்டாதீங்க, நீயானா நான் பார்த்துடலான்னு சொல்லாதீங்க. சாந்த குணமுள்ளவர்களாக இருங்க. அப்படி சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தால், அருமையானவர்களே, கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். உன்னை கர்த்தர் கட்டுவார். துன்மார்க்கமாக இருந்தால் நீயே உன்னை இடித்து தரை மட்டும் தாழ்த்தி கொள்ளுவாய். சாந்த குணம் உள்ளவனாயிரு. அப்போ கர்த்தர் எருசலேமை கட்டுவார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். அப்படின்னா என்ன சூழ்நிலை அங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்துருக்களால் இஸ்ரேல் மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவங்க சொந்த ஊர்லேயே அவங்க இல்லை. உயிர் தப்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கையில் பிடிச்சின்னு எல்லாம் துரத்தி அடிக்கப்பட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. உயிரை காப்பாற்றிங்கன்னா போதும். ஆனால் கர்த்தர் எங்கும் இருக்கிற இஸ்ரவேலர்களை மீண்டுமாய் கூட்டி சேர்க்கிறார். கர்த்தர் இஸ்ரேல் மக்களை நேசிக்கிறார். உள்ளபடியே இஸ்ரேல் மக்களுக்குன்னு தனி சிறப்பு இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் இல்லை என்று சொன்னால் முற்பிதாக்கள் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை, வாக்குதத்தங்கள் இல்லை, அவர்கள் இல்லை என்று சொன்னால் அருமையானவர்களே, வேதாகமுமே நம்ம கைக்கு கிடச்சிருக்காது. இப்போ கர்த்தர் அந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி அவனுடைய வம்சத்தின் மூலமாக கர்த்தர் செய்த காரியங்கள் ஏராளமானவைகள். கர்த்தர் அவர்கள் மேல் இரக்கமாக இருக்கிறார். நீ துரத்துண்டவனாயிருக்கலாம், கர்த்தர் உன்னை கூட்டி சேர்க்கிறார். உங்கள் தானத்திலிருந்து நீங்கள் விலகி போயிருக்கலாம், உங்கள் மேன்மையிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் சத்துருக்களால், விரோதிகளால், சூழ்ச்சிக்காரர்களால், பிசாசால் உங்களுடைய மேன்மையெல்லாத்தையும் இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் திரும்பவும் கூட்டி சேர்ப்பார். எதையெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் உங்களை விட்டு போயிடுச்சோ, கர்த்தர் அதை திரும்பவும் கூட்டி சேர்ப்பார். இது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். நீ சாந்த குணமுள்ளவனாயிரு, துன்மார்க்கனாயிருக்காதே. சாந்த குணமுள்ளவனாயிருந்தால், நீ துன்மார்க்கத்தை விட்டு உன்னை பிரித்தெடுத்து கொண்டால் கர்த்தர் கட்டுவார், கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். மட்டுமல்ல, இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறாராம். இன்றைக்கு உங்கள் இருதயம் நொறுங்கி போய் இருக்கிறதா? குடும்ப சூழ்நிலையினால், உறவுகளால், மனிதர்களால், மனித வார்த்தைகளால், வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்களால், வியாபார தோல்வியால், நஷ்டங்களால், தொடர் தோல்வியால், தொடர் வீழ்ச்சியால் இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மிகவும் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் துவண்டு போயிருக்கிறீர்களா? உங்கள் இருதயமே நொறுங்கி போயிருக்கிறதா? ஆமாயா, இருதயமே நொறுங்கி போயிருக்கிறது. இந்த நொறுக்குதல் என்கிறது வாழ்க்கையில் விழுகிற அடிகளால் தான் உருவாகிறது. ஒரு பொருள் தானாக நொறுங்குகிறது இல்லை, வேகமாக அதை அடிக்கும் போது தான் அது நொறுங்கும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத அடிகள், எதிர்பாராத வீழ்ச்சிகள், எதிர்பாராத இழப்புகள் நம்மை நொறுக்கி விடுகிறது. ஆனால் நீ சாந்த குணமுள்ளவனாய் இருப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் இருதயம் நொறுக்கப்பட்டவர்களை கர்த்தர் குணமாக்குவார். கர்த்தர் உங்கள் இருதயம் நொறுங்கி போன உங்கள் இருதயத்தை கர்த்தர் குணமாக்குவார். கர்த்தர் குணமாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார்.
மட்டுமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய காயங்களை கர்த்தர் கட்டுகிறாராம். இன்றைக்கு நீங்கள் காயப்பட்டிருக்கிறீர்களா? வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளிலே காயப்பட்டிருக்கிறீர்களா? உங்கள் காயங்களை கர்த்தர் கட்டுவார். உங்கள் காயத்தை கர்த்தர் கட்டி உங்களை குணமாக்குவார். அப்படி என்று சொன்னால், உங்களுடைய கர்த்தர் பெரியவரும் மகா பலமுள்ளவரும் அளவில்லாத அறிவும் உடையவராயிருக்கிறார் என்கிறதை மறந்துடாதீங்க. அவர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரையோ தரை மட்டும் தாழ்த்தி போடுகிறார். ஆமென். ஆகவே நாம் இதை உணர்ந்த வண்ணமாய் நின்று ஜெபிக்கலாம். கர்த்தாவே, எங்களை கட்டி எழுப்பும். கர்த்தாவே, எங்களை கூட்டி சேரும். கர்த்தாவே, நொறுங்கின எங்களை குணமாக்கும். கர்த்தாவே, காயப்பட்ட எங்களை காயம் கட்டும் என்று எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. There is an ongoing ministry of the Holy Spirit that is very special, a ministry to the broken hearted. It is wounded inside. கர்த்தர் அவருடைய ஆவியினாலே சிறந்த ஊழியத்தை நொறுக்கப்பட்டவர்களோடு செய்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை உருவாக்குகிறார். If you carry a wounded inside you, turn to God and say, God, this is a time of restoration. It is a time of regathering. You are healing the broken-hearted. You are binding up their wounds. Lord, you know the wounds I have carried so long in my heart. You heal me, Lord. என்னை குணமாக்கும் ஆண்டவரே. இதுவரைக்கும் என் இருதயத்தில் நான் சுமந்து வந்த காயங்களை நீர் அறிந்திருக்கிறீர். இது நாங்கள் மீண்டும் கட்டி எழுப்பப்படுகிற நேரம் அல்லவா? மீண்டும் நாங்கள் கூட்டி சேர்க்கப்படுகிற வேலை அல்லவா? கர்த்தாவே, நீர் எங்களை சுகமாக்கும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை குணமாக்கும். The invisible finger of God, the Holy Spirit will reach down where no surgeon can reach and touch that wounded place in our life to bring a healing and restoration, Lord. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் காயப்பட்டிருக்கிற இடங்களை உம்முடைய காணப்படாத விரலை கொண்டு நீர் தொடுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, காயப்பட்ட இடங்களை நீர் சந்திப்பீராக. அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கூட கர்த்தாவை சந்திக்க முடியாத, ரணவைத்தியன் கூட சந்திக்க முடியாத அந்த இடங்களை நீர் சந்தித்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆறுதலையும் கர்த்தர் தேர்தலையும் உண்டாக்குவீராக. நீர் சுகமாக்குகிறவர். God is healing the broken hearted and binding up their wounds of Israel. கர்த்தர் உங்களுடைய இஸ்ரவேலே, உங்களுடைய எல்லா காயங்களையும் கர்த்தர் கட்டுவார். உங்களுடைய உடைந்த உள்ளங்களை கர்த்தர் தேற்றுவார். He is bring healing and restoration to my life. என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மீண்டுமாய் கட்டி எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் மறக்க மாட்டார். இந்த காலைவேளை நான் ஜெபிக்கிறேனப்பா, யாரெல்லாம் உள்ளம் நொறுங்கி இருக்கிறார்களோ அவர்களை குணமாக்கும். யாரெல்லாம் காயப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் காயங்களை கட்டும். யாரெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கட்டி எழுப்போம். யாரெல்லாம் துரத்துண்ட இஸ்ரவேலை போல் இருக்கிறார்களோ அவர்களை கூட்டி சேரும். ஆண்டவரே, நீர் பெரியவர், மகா பலனுள்ளவர். உம்முடைய அறிவு அளவிட முடியாதது. கர்த்தாவே, சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறவரே, துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறவரே, நீரே சாந்த குணத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் உம்முடைய கரம், உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். பாடுகளின் மத்தியிலே சாந்த குணத்தை தாரும். இழப்புகள் மத்தியிலே சாந்த குணத்தை தாரும். வேதனைகள், சோதனைகள், வியாதி படுக்கைகள் மத்தியிலே சாந்த குணத்தை தாரும். மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி ஆணவத்தில் ஆடும்போது கர்த்தர் எங்களுக்கு சாந்த குணத்தை தருவீராக. இயேசுவானவர் எல்லாம் செய்யக்கூடியவர். ஆனாலும் நீ சாந்த குணமாய் இருந்தது போல எங்களுக்கும் அந்த சாந்த குணத்தை தாரும். சாத்தானும் துன்மார்க்கரும் அகங்காரிகளும் வெட்கப்படட்டும். சாந்த குணமுள்ளவர்கள் உயர்த்தப்படட்டும். உமக்கே மகிமையும், உமக்கே மாட்சிமையும், உமக்கே கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் நாங்கள் செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக.